துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமேங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா கூட இவர்களுடைய குடும்பத்தார்கள் இந்த முடிவு சொல்லாம இவர்களால எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல முடியாதுங்க. முக்கியமா சொல்ல போனா பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கட்டுப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதனாலேயே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல தன்னுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆனதுக்கு காரணமே தன்னுடைய பெற்றோர்கள் தான் மனசுல உள்ள நிறைய நாட்கள் வருந்திக்கிட்டு தாங்க இருக்காங்க. அதாவது எப்படின்னா, பெற்றோர்கள் என்பது முந்தைய காலத்துல வாழ்ந்தவங்க நபர்கள். அவர்கள் சொல் பேச்சை கேட்டு இந்த துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த முடிவுகள் என்பது இப்போ அவர்களுடைய மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்குன்ற அளவுக்கு தாங்க இருந்துகிட்டு இருக்கு. இன்னைய வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் இழந்த ஒரு வாழ்க்கையாக தாங்க இருக்கு. இவர்களுடைய மனசுல எப்போதுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சாமி என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கக்கூடாத எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அதுவும் இந்த வயசுலேன்ட்டு. இதுக்கு மேல எனக்கு உயிர் வாழணுன்ற எண்ணமே இல்லை சாமி. தயவு செஞ்சு என்னை உங்க கூட கூட்டுக்கோங்க. நிம்மதி போச்சு, சந்தோஷம் இல்லை, எனக்குன்னு யாரும் கூட இல்லை சாமி, தனி மரமா நிக்கிறேன். இப்படி தனியா நிக்கிறதுக்கு நான் உங்க கூட வந்தாச்சும் நிற்ப சாமி அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மனசுல அவ்வளவு காயங்களோட வாழ்க்கையில வேண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அந்த கடவுள்கிட்ட. என்னதான் இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில என்னைக்காவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா, வாழ்க்கையில முன்னேற மாட்டோமா அப்படின்னு தினமும் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அதாவது எல்லாரும் எப்படிங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வியை பார்த்தாங்க அப்படின்னா இதுக்கு மேல நம்ம என்னப்பா செய்ய வேணாம் விட்டுருவோம், இதுக்கு மேல நம்ம எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படி கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, தோல்விகள் வந்தாலும் சரி, தன்னுடைய முயற்சியை கைவிடாத ஒரு நபர்கள்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே நடந்தது கிடையாது. ஆனாலும் முயற்சியை கைவிட்டாத ஒரு நபர்கள்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாங்க. இவர்கள் அளவுக்கு அந்த தன்னம்பிக்கை தைரியம்ன்றது யாருக்காச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுன்னு தாங்க நான் சொல்வேன். ஏன்னா இவர்கள் அளவுக்கு எந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுப்பா, ஒரு பிரச்சனை வருதுப்பா, நம்ம அதை ஃபேஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா துலாம் ராசிக்காரர்கள் கிடையவே கிடையாதுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வேணா வரட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த தைரியம் இருக்குப்பா, அந்த தன்னம்பிக்கை இருக்குப்பா, என்னால முடியும்பான்ற அந்த ஒரு நம்பிக்கையில தாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் சரிங்க, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க, பயப்படவும் மாட்டாங்க, கண் கலங்கி நிற்கவும் மாட்டாங்க. தைரியமா அனைத்தையுமே எதிர்த்து போராடி வாழ்க்கையை வெல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். என்னதான் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இன்னை வரைக்கும் வெற்றிகளோ இல்ல மாற்றங்களோ எதுவுமே நிகழ்னாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நான் தோத்துட்டேன்ற அந்த ஒரு விஷயத்துல இவங்க முடிவே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், நான் நினைச்சாதானே, நான் இப்ப தோத்துட்டேன்னு நான் நினைச்சாதானே நான் தோத்துட்டேன், நான் தோக்கலப்பா, நான் முயற்சி பண்றேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய உடம்பு உயிர்ல இருந்து, அதாவது இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் எப்ப என்னுடைய இருந்து போகுதோ அது வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் வாழ்க்கையில துன்பங்களையும் தாங்க முழுக்க முழுக்க பார்த்துருக்காங்க. இவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும் சரி, சந்தோஷமும் சரிங்க ஒரு நாள் கூட இருந்தது இல்லைன்றதாங்க யதார்த்தமான உண்மை. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, தினமும் ஏதாவது ஒரு கஷ்டம்னு வாழ்க்கையில நிதானம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறோமோ செய்யலையோன்ற பயத்திலையும் கவலைகளையும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாங்க. இன்னைய வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இனி அது எல்லாத்துக்குமான ஒரு முடிவு இருக்கணும்ல, அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்ல, கிடைக்கின்ற நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நீங்க நன்மைகளையும் சந்திப்பீங்களா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக இத்தனை வருஷங்களா காத்திருந்தீங்களோ உங்களுடைய காத்திருப்பு கலன் படைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறப்போகுது. சரி, இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாகவும் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டதாகவும் அமைய போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்கார அன்பர்களே, நீங்கள் இனி எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்லும். முக்கியமா குடும்பத்தார்களால நீங்க வீழ்ச்சி அடைஞ்சீங்க, குடும்பத்தார்களால நீங்க எந்த ஒரு முயற்சியும் சரியா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டீங்க. அப்படிப்பட்ட கவலைகள் இருந்தும் சரிங்க, கஷ்டங்கள் இருந்தும் சரிங்க, உங்களுக்கான தீர்வு என்பது இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் சரி செய்யக்கூடிய நிலைமை என்பது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ கிடைக்குங்க. அது மட்டும் இல்ல, துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது இவருடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், முக்கியமாக குடும்பத்தார்கள் தாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தார்களாலையும் சரி, சகோதராலையும் சரி வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது கிடைக்கும். ரொம்ப காலமா நீங்க பண்ணாத தப்புக்கு பழிய இன்னைய வரைக்குமே சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பண்ணாத தப்புனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயங்கிறது ரொம்ப அதிகம்.
அதை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில மீட்டுக்க முடியுமான்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில முடியவே முடியாத காரியங்கள், பல விஷயங்களை இழந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இவருடைய வாழ்க்கையில. ஆனா நீங்க இழந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில மீட்க முடியாவிட்டாலும் நீங்க இழந்த மரியாதையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு வர முடியுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடின போராட்டத்துல உங்களுக்கு முழுவதுமான வெற்றி என்பது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கல. ஆனா இனி நீங்க போராடுற ஒவ்வொரு விஷயங்களையும் சரிங்க, உங்களுக்கான வெற்றிகளை நீங்க பார்ப்பீங்க. முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் தோல்வியை ஏத்துக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்களோ அதுல இனி முழுக்க முழுக்க வெற்றிகளை ரொம்ப சீக்கிரமா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா காணுவாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த அளவுக்கு வெற்றியை யாருமே கண்டிராத அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில வெற்றி காணுவார்கள். ஆனா என்ன இங்க பெரிய பிரச்சனைனா, மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது இவர்கள் இந்த வெற்றி காணுவதற்கு இத்தனை ஆண்டுகள் போராடி இருக்காங்கன்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா வந்தாங்க, இப்ப வெற்றி பெற்றாங்க அப்படின்ற மாதிரிதான். ஆனா இதற்கு பின்பு போராடப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இந்த துலாம் ராசிக்காரர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாதுங்க. இப்படிப்பட்ட நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருந்த இந்த காதல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் ரொம்ப காலமா நீங்க மாறி மாறி சண்டை போட்டு பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்து பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்துன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். முக்கியமா நீங்க எந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்தார்களையும் சரி பிரச்சனையிலிருந்து மீண்டு கொள்வதற்கான வழியாக இருக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் வச்சுக்கணும், கூடயே பக்கத்தே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அவர்கள் உங்க கூட இருக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. அப்படிப்பட்ட நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இனி உங்க கூட சேர்ந்து வாழணும், உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு உங்க கூட வருவாங்க. இதற்கு முன்பு வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இவங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க கூட இருப்பாங்கன்னு நம்பி இருந்தாங்க. ஆனா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அப்படி அவங்க நம்பி இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில் இல்லாம பிரிஞ்சு போகணுன்ற அந்த தாட்டு தாங்க அதிகமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய பிடிச்சவங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப சரியானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய நல்ல முடிவுகளால அவருடைய வாழ்க்கையும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் ஏற்படும். திருமண தடையினால நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் நீங்கும். முக்கியமா திருமணத்துல நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த அந்த ஒரு விஷயத்துக்கான தீர்வு என்பது கிடைக்கும். குழந்தை இல்லாம நீங்க ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கான அந்த குழந்தை பாக்கியத்தை பெறுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்பது இந்த 2026 இருக்கு இல்லை 7 இருக்கு அப்படின்ற போது கட்டாயமா உங்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதுவும் 2027 28 நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தை காட்டிலும் கொஞ்சம் அந்த கால அவகாசம் தாண்டும் போது ஆண் குழந்தைக்கான வாய்ப்புகளும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கு. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிள்ளைகளால ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்ததுக்கு எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய முதல் காரணமாக உங்களுடைய பிள்ளைகள் தாங்க இருப்பாங்க. படிப்பிலையும் சரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி உங்களுடைய பிள்ளைகள் கவனத்தை செலுத்தி சரியான முறைகள்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் முன்பும் மிகவும் ஆக்கத்தக்க நபராக வளர்ந்து வரக்கூடிய நபர்களாக அமைவார்கள். அது மட்டும் இல்லை, இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எனக்குன்னு யாருமே நினைச்ச நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு சிறந்த குடும்பத்தை அமைச்சுப்பீங்க. இதன் மூலியமா நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பதோடு இது நாள் வரைக்கும் நீங்கள் இதற்கு மாற்றம் கிடைக்காதா அதற்கு மாற்றம் கிடைக்காதா என்ன அனைத்து விஷயங்களுக்குமான மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்திக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இனிதான் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய காலங்களாக இருக்குது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசினுடைய மிகச்சிறந்த நாட்களாக இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இருக்க போகுதுங்க. முக்கியமா இந்த இப்ப இருக்கக்கூடிய மனநிலை மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாமர்த்தியமா செயல்படக்கூடியது மூலியமா நினைச்சதை நீங்க நடத்தி காமிக்கக்கூடியதாகவும் ப்ரொமோஷன் பெறக்கூடியதாகவும் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுவதாகவும் இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவது மூலியமா மற்றவர்கள் முன்பு நீங்க யார் என்பதை நிரூபிச்சு அவர்களுடைய மனசை விட நீங்க குணத்துல பெருசுன்றத நிரூபிக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசினுடைய நட்சத்திர பலன்களாக பார்ப்போமா? சித்திரை 3-4 பாதங்கள். இந்த சில நாட்களுக்குள்ள உங்களுடைய உத்தியோகத்துல பொறுப்புகள் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது மட்டும் இல்ல, மேலிடத்திலிருந்து சில ப்ரெஷர் உங்களுடைய வேலைகள்ல வந்து சேரும். குடும்பத்துல திருப்தியான நிலைமை காணப்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சொந்தக்காரர்கள் மூலியமா செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. சுவாதி நட்சத்திரக்கார நண்பர்களை எதிர்பார்த்த செல்வத்தை சேர்க்கக்கூடிய
நேரம் இப்போது இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை கொஞ்சம் குறையலாம். முக்கியமா நீங்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையில சில தலையிடுவது மூலியமா அந்த பிரச்சனை உங்களை மறுபடியும் தாக்கக்கூடிய அளவுக்கு பெருசா மாறிடும். ஆனால் இந்த கட்டங்களில் மருத்துவர்கள் பிரச்சனையை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். விசாகம் 1-2 பாதங்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பணவரத்து கொஞ்சம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வுன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். இந்த பயணங்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளை நீங்க பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாட்களாக இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட உங்களுடைய மனசுக்கு ஏத்த அந்த ஒரு இடத்துக்கு நீங்க செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது அமையும். இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் கொண்ட காலங்களாக தாங்க இருக்கு. இனி பயம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம், கவலைகளும் வேண்டாங்க. உங்க வாழ்க்கையில் முழுக்க நன்மைகளையும் நல்லதையும் இனி நீங்க சந்திப்பீங்க. எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான மாற்றங்களாக இனி உங்களுடைய வாழ்க்கையில அமையும். நம்பிக்கையோடு காத்திருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பா நல்லது நடக்க போகுதுங்க. நம்புங்கள். நன்றி, வணக்கம்.